சில சமயம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி ரெண்டு கதைகள் இருக்கும். ஆனா அது ரெண்டும் ஒரே ஆழமான விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படியான ரெண்டு கதைகளை தான். ஒன்னு ஒரு புது ராஜாவை தேர்ந்தெடுக்கிறத பத்தினது, இன்னொன்னு ஒரு சட்டத்தை மீறி சாப்பிட்ட ஒரு சாப்பாட பத்தினது. இது ரெண்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, இந்த அலசல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல ஒரு கேள்வியை வச்சுக்கலாம். ஒரு தலைவருக்கு உண்மையான தகுதி எதுன்னு நினைக்கிறீங்க? அவரோட தோற்றமா, உயரமா, இல்ல அதிகாரமா, இல்ல இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது இருக்கா? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இந்த ரெண்டு கதைகள் மூலமா தேட போறோம். நம்ம முதல் கதை சாமுவேலுங்கிற ஒரு தீர்க்கதரிசியோட ஆரம்பிக்குது. அவருக்கு ஒரு கட்டளை வருது. ஆனா அது ஒன்றும் சாதாரண கட்டளை இல்ல. அது ரொம்ப ரகசியமான, ஏன் உயிருக்கே ஆபத்தான ஒரு வேலை. ஏன்னா அப்போய ராஜாவான சவுலுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா சாமுவேலோட உயிருக்கே ஆபத்து வந்துடும். அந்த கட்டளை இதுதான். அப்போதைய ராஜாவான சவுல கடவுள் நிராகரிச்சிட்டதால அவருக்கு பதிலா ஒரு புது ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக பெத்லஹேம்ல இருக்கிற ஈசாய்ங்கிற ஒருத்தரோட மகன்கள்ல ஒருத்தனை போய் திருப்பொழிவு செய்ய சொல்லி சாமுவேலுக்கு கட்டளை வருது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சாமுவேல் பெத்லஹேமுக்கு வர்றாரு. ஈசாயோட மகன்கள் எல்லாரும் அவர் முன்னாடி வரிசையா நிக்கிறாங்க. முதல் மகன் எலியாப் வர்றான். நல்ல உயரம், கம்பீரமான தோற்றம். ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய அத்தனை லட்சணமும் அவன்கிட்ட இருக்கு. அவனை பார்த்த உடனே சாமுவேல் மனசுக்குள்ள, ஆஹா, நிச்சயமா இவன்தான் அந்த ஆளு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. ஆனா இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. மனுஷங்க ஒருத்தரை எப்படி எடை போடுறாங்கிறதுக்கும் இந்த கதையில வர்ற தெய்வீக தேர்வுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை இது நமக்கு அப்பட்டமா காட்டுது. சாமுவேலு அந்த வெளிப்புற தோற்றத்தை பார்த்து முடிவு செய்ய போறப்போ கடவுள்கிட்ட இருந்து இந்த பதில் வருது. அவனோட தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காத, நான் அவனை புறக்கணிச்சிட்டேன். மனுஷங்க பார்க்கற மாதிரி நான் பார்க்கறதில்ல. மனுஷங்க முகத்தை பார்க்கறாங்க, ஆனா நானும் அகத்தை, அதாவது உள்ளத்தை பார்க்கறேன். இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. இந்த ஒப்பீடு அந்த வித்தியாசத்தை இன்னும் தெளிவா நமக்கு விளக்குது. ஒரு பக்கம் மனுஷங்களான நாம தோற்றம், உயரம், ஒருத்தரோட ஸ்டேட்டஸ்ன்னு வெளியே தெரிகிற விஷயங்களை வச்சு ஒருத்தரை எடை போடுறோம். இன்னொரு பக்கம் இந்த கதையில சொல்லப்படுற தெய்வீக பார்வை ஒருத்தரோட குணத்தை, அவங்க உள்ளத்தோட மதிப்பை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்குது. இல்லையாப்புக்கு அப்புறம் மத்த மகன்களும் வரிசையா வராங்க. 1, 2 இல்ல, 7 மகன்களும் சாமுவேல் முன்னாடி வந்துட்டு போறாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் இவனையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலைங்கிற ஒரே பதில் தான் வருது. அங்கிருந்தவங்களுக்கு எவ்வளோ குழப்பமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ வேற யாருதான் அந்த ராஜா? அந்த 7 மகன்களையும் நிராகரிச்சதுக்கு அப்புறம் கதைக்குள்ள புதுசா யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் வராரு. அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விதத்துல. எல்லா மகன்களையும் பார்த்து முடிச்சதும் வேற யாரும் இல்லையான்னு உறுதிப்படுத்திக்க சாமுவேல் ஈசாய் கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாரு. ஒருவேளை நாம யாரையாவது விட்டுட்டோமோன்னு ஒரு சந்தேகம் அவருக்கு வந்திருக்கும். அப்பதான் ஈசாய் சொல்றாரு, இன்னும் கடைசி பையன் ஒருத்தன் இருக்கான், ஆனா அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானே அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட அடுத்த ராஜாவையே தேர்ந்தெடுக்கிற இவ்ளோ பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு அவனை கூப்பிடணும்னு கூட யாருக்கும் தோணல. அந்த அளவுக்கு அவன் ஒரு பொருட்டாவே மதிக்கப்படல. ஆனா சாமுவேல் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்படியே அந்த சிவந்த மேனியும் நல்ல ஒளி வீசுற கண்களும் கொண்ட அந்த இளைஞன் தாவீது உள்ள வர்றான். அவன் வந்த உடனேயே கடவுள் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, இவன்தான் அவன், எழுந்து இவனை திருப்பொழிவு செய். அவ்வளவுதான். வெளியே பார்க்க தகுதியா தெரிஞ்ச எல்லாரும் நிராகரிக்கப்பட்டு உள்ளத்தின் அடிப்படையில அந்த மறக்கப்பட்ட ஆடு மேய்க்கிற பையன் தேர்ந்தெடுக்கப்படுறான். பாருங்க, இந்த திருப்புழவுங்கிறது ஒரு சாதாரண சடங்கு மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய வாக்குறுதியோட ஆரம்பம். பல வருஷங்களுக்கு அப்புறம் எழுதப்பட்ட திருப்பாடல்கள் மாதிரியான நூல்கள்ல இந்த நிகழ்வை ஒரு பெரிய உடன்படிக்கையோட தொடக்கமா வர்ணிக்கிறாங்க. இது தாவீதோட எதிர்காலம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. சரி, இப்போ நம்ம கதையில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போவோம். ஒரு பெரிய டைம் ஜம்ப். தாவீதோட காலத்துல இருந்து நேரா இயேசுவோட காலத்துக்கு. இங்க நாம இன்னொரு மோதலை சந்திக்கிறோம். இது ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறத பத்தினது இல்ல, ஆனா ஒரு விதியை சரியா புரிஞ்சுக்கிறத பத்தினது. ஆனா உண்மையில சொல்லப்போனா இதுவும் அதே மாதிரி ஒரு போராட்டம் தான். அதாவது வெளியே தெரிகிற ஒரு விதிக்கும் அதோட ஆழமான நோக்கத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம். சம்பவம் நடக்கிறது ஓய்வு நாள்ல. யூத மத சட்டப்படி அது ஒரு புனிதமான நாள். அன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விதி. ஆனா இயேசுவோட சீடர்கள் பசியா இருந்ததால வயல் வழியா நடந்து போகும்போதே கதிர்களை கையால பறிச்சு சாப்பிட்றாங்க. இது நமக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அன்னைய சட்டத்திட்டங்கள் படி இது ஒரு பெரிய குற்றம். எதிர்பார்த்த மாதிரியே மத சட்டங்களை ரொம்ப கண்டிப்பா கடைபிடிச்ச பரிசேயர்கள் இத பாத்துடுறாங்க. அவங்க உடனே இயேசுகிட்ட போய், ஏன் உங்க சீஷர்கள் சட்டத்தை மீறாங்க அண்ணே நேருக்கு நேரா கேள்வி கேட்கறாங்க. இப்போ இயேசுவோட பதில் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது.
அவர் அந்த விதியை பத்தி நேரடியா விவாதம் பண்ணல, அதுக்கு பதிலா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. யாருடைய சம்பவம்னு நினைக்கிறீங்க? நாம இப்ப பார்த்த அதே தாவீது ராஜாவோட கதையத்தான் சொல்றாரு. தாவீது பசியா இருந்தப்போ சட்டப்படி குருக்கள் மட்டுமே சாப்பிட வேண்டிய அர்ப்பணிக்கப்பட்ட ரொட்டிகளை சாப்பிட்டாருங்கிற விஷயத்த சுட்டிக்காட்டுறார். இந்த ஒப்பீட்டை வச்சு இயேசு சட்டத்தோட உண்மையான நோக்கத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இதுதான் இந்த விவாதத்தோட உச்சக்கட்டமே. ஒரு விதியை நாம ஏன் பின்பற்றணுங்கிற கேள்விக்கு அவர் இங்க பதிலளிக்கிறாரு. அதாவது பாருங்க, பரிசேயர்கள் சட்டத்தோட வார்த்தைகளை அதோட எழுத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனா இயேசு அந்த சட்டத்தோட நோக்கத்தை பார்க்க சொல்றாரு. இன்னும் சொல்லப்போனா, ஒரு சட்டம் ஏன் உருவாக்கப்பட்டதுங்கிற அதோட அடிப்படை காரணத்தை புரிஞ்சுக்க சொல்றாரு. இதுதான் லெட்டர் ஆஃப் த லா, ஸ்பிரிட் ஆஃப் த லான்னு சொல்றதுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசம். இதுதான் இயேசுவோட அந்த புகழ்பெற்ற முடிவுரை. ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. இந்த ஒரே ஒரு வரியில அவர் அந்த முழு விவாதத்தோட கோணத்தையே தலைகீழா மாத்திடுறாரு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு விதிய மிஷின் மாதிரி கண்மூடித்தனமா பின்பற்றதை விட மனுஷனோட அடிப்படை தேவை ரொம்ப முக்கியங்கிறது தான். தாவீதோட பசியும் சரி, சீடர்களோட பசியும் சரி, வெறும் சட்டங்களை விட மேலானதா இங்க கருதப்படுது. ஆக, ஒரு ராஜாவை பத்தியும் ஒரு சாப்பாடை பத்தியும் சொல்ற இந்த 2 பழங்கால கதைகளும் நம்மளோட சின்றைய வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது. நம்ம வாழ்க்கையில நாம மத்தவங்களை எப்படிங்க எடை போடுறோம்? அவங்களோட வெளித்தோற்றத்தை வச்சா, இல்ல அவங்களோட உள்ளத்தை வச்சா? நாம சட்டத்திட்டங்களை பின்பற்றும் போது அந்த சட்டத்தை மட்டும்தான் பார்க்கறோமா, இல்ல அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்க சேஷ்டை பண்றோமா?